செய்திகளை பார்த்து வருகிறோம். செல்போன் பேசியபடி கார் ஓட்டிய வழக்கில் கைதான யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கி மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காரை வேகமாக ஓட்டவில்லை, பொய் வழக்கு போட்டிருப்பதாகவும் டிடிஎஃப் வாசன் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. மணிகண்ட பிரபு, என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது நீதிமன்றத்தில்? விவரம். கார்த்திகா, செல்போன் பேசியபடி காரை ஓட்டிய யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கி மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 15ஆம் தேதி சென்னையிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி காரில் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் சென்றபோது மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் அஜாக்கிரதையாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் செல்போனில் பேசிக்கொண்டே காரை ஓட்டியதாக மதுரை அண்ணா நகர் காவல்துறையினர் கிட்டத்தட்ட 8 பிரிவுகளின் கீழ், அதாவது பிணையில் வெளிவர முடியாத 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் அவரது மதுரை மாநகர சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு அலுவலர் மணிபாரதி என்பவர் அளித்த புகாரின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து டிடிஎஃப் வாசனுக்கு முழு உடல் பரிசோதனை என்பது செய்யப்பட்ட அவர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கு மதுரை மாவட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சுப்புலட்சுமி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பு மற்றும் டிடிஎஃப் வாசன் தரப்பினர் இருதரப்பு வாதங்களையும் காலையில் வைத்தபோது டிடிஎஃப் வாசன் காரை இயக்கியதால் எந்த விதமான பாதிப்பும் பொதுமக்களுக்கு ஏற்படவில்லை, பொதுமக்கள் எந்த விதமான புகாரையும் கொடுக்கவில்லை. குறிப்பாக அவர் வளர்ந்து வரும் ஒரு இளைஞர், 4ஆம் தேதி அவர் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் ஒரு வாதத்தை முன்வைத்தனர். டிடிஎஃப் வாசனுக்கு எதிராக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தொடர்ந்து போக்குவரத்து விதிகளை மீறி டிடிஎஃப் வாசன் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். அவரது ஓட்டுநர் உரிமம் 10 ஆண்டுகளுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முறைகேடாக எல்எல்ஆர் மூலம் அவர் இந்த வாகனத்தை இயக்கி இருக்கிறார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தரப்பு வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி இறுதியாக மன்னிப்பு கடிதம், அதாவது நீதிமன்றத்திற்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவிட்டு டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறார். தற்போது இந்த ஜாமீனை வழங்கி இருக்கிறார். குறிப்பாக ஏன் வாகனத்தை வேகமாக ஓட்டுகிறீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு நான் வேகமாக ஓட்டவில்லை, தற்போது திருந்தி, ஏற்கனவே என் மீது ஒரு வழக்கு பதியப்பட்டிருந்தது, தற்போது திருந்தி இருக்கிறேன், நான் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டவில்லை, பொய் வழக்கு போட்டுள்ளனர் காவல்துறையினர் என்றெல்லாம் நீதிபதியிடம் டிடிஎஃப் வாசன் தெரிவித்தார். இந்த நிலையில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு அவரிடம் முறையான விதிமுறைகளை பின்பற்ற கூறி நீதிபதி இந்த ஜாமீனை வழங்கி இருக்கிறார். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.